வணக்கம். வெல்கம் பேக் டு கரியர் நெக்ஸஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பர் டாபிக் வந்து வேர் ஆம்பிஷன் மீட்ஸ் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ பில்டிங் செக்யூரிட்டி அட் ஆர்ஆர்யூ. ஸோ ஆர்ஆர்யூனா என்ன தெரியுமா? ஸோ ஆர்ஆர்யூனா ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி. ஸோ வை சூஸ் ஆர்ஆர்யூ அப்படின்னா, இந்த ஆர்ஆர்யூ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட அண்டர் கண்ட்ரோலில் வர்றது தான் இந்த ஆர்ஆர்யூ. சரிங்களா? இது ஏன் அப்படின்னா, இது ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸோட ஒரு யூனிவர்சிட்டி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஃபோக்கஸிங் ஆன் வந்து சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து போலீஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்டு டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் வந்து லா. ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷனாக வந்து ஆஃபர் பண்ணுறது தான் இந்த யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 11 கேம்பஸ் இருக்குது. ஸோ மெயின் கேம்பஸ் வந்து காந்தி நகர், குஜராத். ஸோ இது வந்து இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்காக தான் வந்துட்டு இந்த கோர்ஸே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு யூஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, போத் வந்து பிடெக் அண்டு பிஎஸ்சி. பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து பிடெக் எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எஸ்ஐ அண்டு டிஜிட்டல் டெக்கு, அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி, அதுக்கப்புறம் பிஏயில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பிபிஏயில் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஆர்சிஇடின்னு சொல்லுவாங்க, ஆர்ஆர்யூ காமன்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேஇ மெயின்ஸ் வந்து மார்க்கும் வந்து எடுக்கிறாங்க ஃபார் பிடெக் ப்ரோக்ராம்ஸு. இதோட கேம்பஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ காந்தி நகர் தான் ஹெட்டு. ஸோ இதில் 230 ஏக்கர் கேம்பஸ் இது. ஸோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அம்யூனிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை, ஹாஸ்டல்ஸு, என்சிசி, என்எஸ்எஸ், ஜிம்மு, இது மட்டும் இல்லாமல் நிறைய அம்யூனிட்டிஸ் உள்ளே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு ரியல் யூஸ் கேஸ், ரியல் வேர்ல்டு இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டார்ட் அப் இன்குபேஷன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. இதோட ஜாப் லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸராக போகலாம், அதுக்கப்புறம் வந்து கிரிமினாலஜிஸ்ட்டாக போகலாம், இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட்டாக போகலாம், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக போகலாம், போலீஸ் டெக் எக்ஸ்பர்ட்டாக போகலாம், மிலிட்டரி லா ஸ்பெஷலிஸ்ட்டாக போகலாம், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டாக போகலாம், அப்புறம் ஃபாரன்சிக் அனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் லீகல் கன்சல்டன்ட்டு. ஸோ இதோட பிளேஸ்மெண்ட் ஹைலைட்ஸ்லாம் வந்து